ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரின்ற சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இதில் வந்து லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஜாமெட்ரி வந்து நிறைய வீடியோஸும் நான் போட போகிறேன். ஸோ அதில் ஒரு வீடியோஸ்லையும் ஒரு கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், அப்புறம் ட்ரையாங்கிள், சர்க்கிள், அப்புறம் இந்த ரெக்டாங்கிள், ஸ்கொயர்ஸ், பேரலோகிராம், ட்ரிபிசியம் இதெல்லாம் ஒரு வீடியோவில். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ். ஸோ இதில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ வாட்ச் த வீடியோஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் lines and angles. Okay, so what does mean by line? So line முன்னாடி பாத்தீங்கன்னா டாட். ஸோ டாட் வந்து பாத்தீங்கன்னா இட் ஜஸ்ட் ரெப்ரசன்ஸ் த பொசிஷன். ஓகேவா? நிறைய இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டாட்ஸ் ஜாயின் ஆனதுக்கு பேர் தான் லைன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல லைன் செக்மெண்ட் அண்ட் ரேன்னு இருக்கும். ஸோ ரே என்னன்னு பாத்தீங்கன்னா ரே ஹாஸ் ஒன் ஸ்டார்டிங் பாயிண்ட் பட் நோ எண்டிங் பாயிண்ட். லைன் செக்மெண்ட் ஹாஸ் போத் எண்டிங் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ லைன் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஃபிக்ஸட் லென்த் இருக்கும். லைனுக்கு வந்து இட் won't have a fixed length. ஓகேவா? அதே மாதிரி லைனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கிடையாது, எண்டிங் பாயிண்ட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் லைன்ஸ். ஆங்கிளோட டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு அட் த ஜாயினிங் பாயிண்ட் ஆஃப் டூ ரேஸ். கரெக்டா? ஸோ ரேஸ்னா என்ன சொன்னேன்? ஸோ ரே வில் ஹாவ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் பட் நோ எண்டிங் பாயிண்ட். கரெக்ட்? ஸோ இது ஒரு ரே, இது ஒரு ரே, இந்த ரெண்டு ரே ஜாயின் ஆகிற இடத்துல ஐ வில் கெட் அன் ஆங்கிள் தீட்டா. ஓகேவா? ஸோ நவ் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ ஐ ஹோப் யூ நோ. ஸோ தட் இஸ் அக்யூட் ஆங்கிள், தென் ரைட் ஆங்கிள், தென் அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, இதுக்கு அடுத்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அண்ட் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் இருக்கு. ஓகேவா? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள், supplementary angles, that is when the sum of two angles is equal to 90, then those angles are called as complementary angles. Okay, sum of two angles is equal to 90 degree. Okay va? So supplementary na enna, sum of two angles is equal to 180 degree. Okay va? So for example, what is the complement of 13 கேட்டாங்கன்னா, so 30 கூட எதை ஆட் பண்ணா 90 வரும்? So it is 60. ஓகேவா? ஸோ அடுத்து வாட் இஸ் த சப்ளிமெண்ட் ஆஃப் 100 கேட்டாங்கன்னா ஐ வில் சே 80 பிகாஸ் 100 plus 80 will give me 180. ஓகேவா? ஸோ இஃப் டூ ஆங்கிள்ஸ் ஆர் செட் டு பி சப்ளிமெண்ட் தென் த சம் இஸ் ஈக்குவல் டு 180. அதே மாதிரி தான் டூ ஆங்கிள்ஸ் ஆர் செட் டு பி காம்ப்ளிமெண்ட் வென் த சம் ஆஃப் த டூ ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, ஸோ அடுத்தது so now we are going to see about the different types of angles. So அதுக்கு முன்னாடி parallel lines and perpendicular lines. ஓகேவா? So parallel lines na they won't meet each other. Correct? Say they don't meet or intersect. Okay va? So parallel lines won't intersect, but perpendicular lines will intersect at one point and it will make an angle of 90 degree. Okay va? So ipo now see it is a so this is a parallel line. Okay, okay, this is a transverse. ஓகே, டிரான்ஸ்வர்சல் லைன். ஸோ இதுக்கு இந்த லைன் வந்து எல்னு எடுத்துக்கலாம், இது வந்து எம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எல் அண்ட் எம் ஆர் பேரலல் அண்ட் திஸ் இஸ் அ டிரான்ஸ்வர்சல். ஓகேவா? இதுல ஐ வில் கெட் 8 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். கரெக்டா? ஸோ இங்க வந்து ஒரு 4 ஆங்கிள் வரும், அதே மாதிரி இங்க ஒரு 4 ஆங்கிள் வரும். கரெக்டா? ஸோ 1 2 3 4 5 6 7 8. இப்போ ஃபர்ஸ்ட் we are going to see about corresponding angles. ஓகேவா? So corresponding angles என்னன்னா angle 1 and angle 5 are corresponding angles. So in the same way angle 2 and angle 6 is also corresponding angles தான். அதே தலைகீழா பார்த்தோம்னா angle 4 and angle 8 also corresponding, angle 3 and angle 7 are corresponding. So corresponding angles will be equal. ஓகேவா? see இப்படி எழுதி இருக்கணும், நான் கமா போட்டுருக்க கூடாது. ஓகேவா? equal to போடுங்க. see corresponding angles will always be equal. அடுத்தது vertically opposite angles. ஓகேவா? So vertically opposite angles la idhula enna na angle 1 is equal to angle 3,
அடுத்து angle 2 is equal to angle 4. Next angle 5 is equal to angle 7. Then angle 6 is equal to angle 8. ஓகேவா? ஸோ இதுதான் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், தென் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், அதுக்கப்புறம் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ இதுல ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்லாம் என்னன்னா 3, 5 and 4, 6. ஓகேவா? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் will be equal. இன்டீரியர் ஆங்கிள்ஸோட சம் வந்து 180 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் என்னென்ன? ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் angle 3 that is equal to angle 5. அடுத்தது angle 4 is equal to angle 6. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னன்னா angle 4 plus angle 5 is equal to 180. அதே மாதிரி angle 3 plus angle 6 is equal to 180. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். இதுல ஏதோ ஒரு ஆங்கிள் தெரிஞ்சா போதும், நம்ம மீதி இருக்க எல்லா ஆங்கிளும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், see this is a parallel line, this is a transversal. ஓகேவா? ஸோ நான் இப்ப இந்த ஆங்கிள் வந்து 16 இது பண்றேன். அப்போ இது வந்து 60 இருக்குமா? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். கரெக்டா? அடுத்து இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஸோ ஆங்கிள் இன் லீனியர் பேர் இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ இது 60னா இந்த ஆங்கிள் 120 இருக்குமா? இது 120னா இதுவும் 120. அடுத்து இன்டீரியர் ஆங்கிளோட சம் என்னன்னு சொன்னா 180 சொன்னா, அப்ப இது 120னா இது 60 இருக்குமா? ஸோ இது 60னா இதுவும் 60. இது 60னா இது 120 இருக்கும். அப்ப இதுவும் 120 இருக்கும். ஸோ இப்ப பாருங்களேன், ஸோ இது வந்து ஆங்கிள்ஸ் நேம் வந்து நான் டிஃப்ரெண்ட் கலர்ல எழுதுறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. சி இதுல கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னென்ன சொன்னேன்? 1 5 2 6 3 7 4 8. சோ இந்த பேர்ஸ் எல்லாமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சொன்னேன். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கா? தென் சி வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் 1 3 2 4 5 7 and 6 8. சி இந்த பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் எல்லாமே வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் and they are also ஈக்குவலா. அடுத்தது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் என்னன்னு சொன்னேன்? angles 3 will be equal to angle 5 and angle 4 will be equal to angle 6. These two pairs are alternate angles and they are also equal. அடுத்து என்ன சொல்லிருந்தேன்? sum of the interior angles is equal to 180 சொன்னா. so interior angles என்னென்ன? angle 4 and angle 5, angle 3 and angle 6. see இந்த ரெண்டு pair of angles ஓட sum வந்து 180. so everything is proved. ஓகேவா? okay, so lines and angles ல அடுத்த okay, so இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, that is see, இது வந்து ஒரு parallel line. ஓகேவா? சோ இந்த parallel lineல ஒரு பாயிண்ட்ல இருந்து I am getting two transversal lines. ஓகேவா? இது வந்து A, just a minute. சோ இது A, இது B, இது C, இது D, இது E. Here AB by BC will be equal to AD by DE. ஓகேவா? so this is a property. okay, okay, so now we will see about the questions. ஓகேவா? see audio correct இருக்கு. okay, in figure given below. okay, okay, so see இவ்வளவுலாம் எழுத வேணாம்.
இங்க வந்து ஒரு ரெண்டு லைன்ஸ் இருக்கு. these two lines are intersecting. ஓகேவா? சோ இது P, இது Q, இது R, இது S. these two lines are intersecting at point O. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா angle POR is to angle ROQ is equal to 5:7. so angle POR na இந்த angle கரெக்டா? angle ROQ is equal to இந்த angle. so இது வந்து 5x, இது வந்து 7x. அப்ப find the angles என்ன பண்ணலாம்? see angle in a straight line is equal to 180. அப்போ 5x plus 7x is equal to 180. 5 plus 7 வந்து 12. நான் என்ன எழுதுறேன்? so 5 plus 7 is equal to, so 12x is equal to 180. அப்ப x is equal to 15. then what will be the two angles? 5x 7x. 5 into 15, 7 into 15. so 5 into 15 75, 7 into 15 105. okay va? so these are the two angles. okay, அடுத்த question. okay, so இங்க ரெண்டு ஓ இங்க கேப் போடணும். so these two are parallel lines. okay, so இது வந்து x, இது m, இது y. so இது வந்து p, இது வந்து q, so இது வந்து r, இது வந்து s. ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா so இந்த ஆங்கிள் வந்து 135. ஓகேவா? அடுத்து இந்த ஆங்கிள் வந்து 40. we have to find angle xmy, angle xmy. ஓகேவா? so என்ன பண்ணலாம்? so I want to find angle xmy வா? xmy. so நான் இங்க என்ன பண்றேன்னா so I am just drawing a parallel, ஒரு லைன் டிரா பண்றேன் parallel to PQ and RS. ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? see இந்த ஆங்கிள் that is angle P, இந்த இது வந்து ABன்னு எடுத்துக்கிட்டா அப்போ ஆங்கிள் X. so இந்த ஆங்கிள் see இந்த 135வும் இதுவும் இன்டீரியர் ஆங்கிள்ஸா? அப்ப இது ரெண்டோட சம் 180 இருக்கணுமா? கரெக்டா இல்லையா? அப்போ 135 plus this angle will be 180 னா so ஸ்டெப்ஸ் எழுதணுமா? see angle MXQ plus angle XMB is equal to 180 dB because interior angles are angle X, MXQ வந்து 135. இது வந்து angle XMB that is equal to 180 னா so angle XMB is equal to என்னவா இருக்கும்? 45 இருக்குமா? so angle XMB is equal to 45. இப்ப அடுத்து see இதுவும் இந்த ஆங்கிளும் see angle RYM and angle YMB கரெக்டா? angle இந்த ஆங்கிளும் alternate angles. so alternate angles will be equal. அப்ப இது வந்து 45 இருக்கும், இது வந்து 40 இருக்கும். so angle XMY is equal to 85 degree. clear? angle XMY is equal to 85 degrees. okay, அடுத்த question. an angle is twice its complement. okay, then find the angle. okay, an angle is twice its complement ன்னு சொல்லிட்டான். அப்போ let the angle be x.
ஓகேவா? அப்ப வாட் இஸ் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்? காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 90 minus x. அவன் என்ன சொல்லிட்டான்? an angle is twice its complement, that is x is equal to 2 times of 90 minus x. கரெக்டா? அப்போ x is equal to 180 minus 2x. so 3x is equal to 180, then x is equal to 60. கரெக்டா? yeah, so the angle is 60 degrees. ஓகேவா? see, an angle is twice its complement ன்னு சொல்லிட்டான். complement என்ன அர்த்தம்? angle plus and அதாவது ரெண்டு ஆங்கிளோட சம் வந்து 90 டிகிரியா இருக்கும். if the angle is x means then the complement of the angle will be 90 minus x. ஓகேவா? அவன் என்ன சொல்லிட்டான்? x is equal to 2 times of its complement. so x is equal to 2 times of 90 minus x. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். the supplement of an angle is 1/5 of itself. find the angle. ஓகேவா? so let the angle be x. ஓகேவா? then what is the supplement of this angle? supplement of the angle will be 180 minus x. அவன் என்ன கொடுத்திருக்கான்? supplement of an angle is 1/5 of itself. supplement, that is 180 minus x is equal to 1/5 of the angle. கரெக்டா? 1/5 of x. ஓ, then அப்போ என்னவா இருக்கும்? 180 into 5 minus 5x is equal to x. அப்ப 6x is equal to 180 into 5. அப்ப x is equal to 30 into 5. so x is equal to 150. கரெக்டா? yes. so the angle is 150. okay. அடுத்த question. see, இதுல வந்து n is parallel to p, m is parallel to l. ஓகேவா? இது வந்து angle 1, இது வந்து angle 3, இது வந்து angle 2. now angle 1 is equal to 85 degrees, then angle 2 is equal to என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? see, இது அப்படியே இந்த ஃபிகர்லயே வந்து டிரா பண்றேன். ஓகேவா? so angle 1 வந்து 85 ன்னு சொல்லிருக்கானா? அப்போ angle 3 என்னவா இருக்கும்? 85 இருக்குமா? ஏன்னா angle angle 1 and angle 3 are corresponding angles. அப்ப இதுவும் என்னவா இருக்கும்? 85 இருக்கும். இது 85 னா angle 2 என்னவா இருக்கும்? because angle 3 and angle 2 are interior angles. so 3 plus 2 is equal to 180 வரணும். angle 3 வந்து 85 னா angle 2 வந்து என்னவா இருக்கும்? 95 இருக்குமா? so 100 180. okay, so angle 2 is equal to 95 degrees. ஓகேவா? so இது எப்படி வேணாலும் போடலாம். இது 180, இது 85 னா இது வந்து பாத்தீங்கன்னா 95 இருக்கும். இது 95 னா இந்த ரெண்டு ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸா இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரியும் போடலாம். so there are numerous ways to solve this question. okay. so அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு நிமிஷம். அடுத்த கொஸ்டின் இருக்கு. ஒரு நிமிஷம் guys. ம்.
ஓகேவா? ஸோ இதுல வந்து சி PQ is parallel to RS and RS is parallel to TU. அடுத்தது VW is parallel to XY. ஓகேவா? இதுல வந்து என்னன்னா angle XZT is equal to 130. Find angle VOP. ஓகேவா? அவன் என்ன கொடுத்திருக்கான்? ஆங்கிள் எக்ஸ் எக்ஸ் இசட் எங்க இருக்கு? இசட் இங்க இருக்கு, டி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 130 சொல்லியிருக்கேனா? ஸோ வேற ஒரு கலர் எழுதுறேன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 130. இசட் வந்து இந்த சைடு எழுதிட்டு ஆங்கிள் எக்ஸ் இசட் டி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 130யா? அவன் என்ன கேட்கறான்? விஓபி. விஓபி இந்த ஆங்கிள் கேட்கறான். கரெக்டா? ஸோ அப்போ அதுவும் 130 தானே? ஆமா, ஏன்னா இது வந்து இதுவும் 130 இருக்குமா? பிகாஸ் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது கரஸ்பாண்டிங்னா இதுவும் 130 தான், இதுவும் 130 தான். ஆன்சர் 130யா? 29. Yeah, answer is 130 because see everything is corresponding angles only. Angle x z t and angle m இந்த ரெண்டு ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரெக்டா? இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பிகாஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அடுத்தது இந்த 3 லைன் parallel லைன், இதுல ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வருது. அப்ப அந்த 3 ஆங்கிளுமே கரஸ்பாண்டிங்கா தான் இருக்கும். சோ அப்போ அது மூணுமே 130 தான். ஓகே, சோ ஆங்கிள் VOP is equal to 130 degrees. ஓகே, அடுத்த क्वेश्चन. இது Q, இது P, இது T, இது U, இது R, இது S, இது 60, இது 50. என்ன கேக்குறான்? ஃபைண்ட் ஆங்கிள் TPU. ஓகேவா? ஃபைண்ட் ஆங்கிள் TPU. இந்த ஆங்கிள் எனக்கு வேணும். சோ அந்த ஆங்கிள் வேணுமா? என்ன பண்ணலாம்? இதுல எதெல்லாம் parallel linesனா PR is parallel to TSC. இந்த ரெண்டு லைன் parallel லைன். ஓகேவா? அடுத்தது PU is parallel to C. இந்த ரெண்டு லைன் parallel lines. ஓகேவா? Now we will do something. Okay, find angle TPU. So TPU னா இந்த ஆங்கிள் கேக்குறான். கரெக்டா? சோ அந்த ஆங்கிள் எனக்கு வேணும்னா எனக்கு ஒண்ணு இது வேணும். ஓ ஈஸி தானே. இது 50. சோ இது 50னா இதுவும் 50யா இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? இது 50னா இது என்னவா இருக்கும்? இது வந்து பிகாஸ் இந்த ரெண்டு ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ இது 15ன்றப்ப இது 130யா இருக்கும். கரெக்டா? அப்போ இது அகைன் இது 50யா இருக்கும். சோ இது 50னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? சோ 3 angles in a triangle is equal to 180. சோ இது 110. 110ன்றப்ப இது 70யா இருக்கும். அப்ப இது 70னா இது ஸ்ட்ரைட் அவே 70 தானே. ஆங்கிள் TPU is equal to 70. கரெக்டா? யா, சோ ஆங்கிள் TPU is equal to 70. ஓகே, சோ இங்க என்ன பண்ணனா இந்த ஆங்கிள் வந்து 15 தான். அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்னா
these two are interior angles, so their sum will be equal to 180 degrees. Okay, so இது 15 ரப்ப இது 30 130 இருக்கும். இது 130 னா அகைன் உள்ள r ஓட இன்டீரியர் ஆங்கிள் வந்து 50 இருக்கும், பிகாஸ் ஆங்கிள் இன் a straight line will be 180 டிகிரி. அப்ப இது 50 இது 60 னா சோ 3 angles in a triangle வந்து 180 இருக்கணும். இது ரெண்டுமே 110, அப்ப இன்னொரு ஆங்கிள் வந்து 70 இருக்கும். இப்ப இந்த ஆங்கிள் PQR and angle TPU, இந்த ரெண்டு ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள், so these two are equal, so angle TPU will be equal to 70 degrees. Okay, அடுத்த question. அடுத்த question எங்க இருக்கு? Okay, so there are two lines L1 and L2 and these two lines are parallel. Okay வா, இங்க எனக்கு இந்த மூணு ஆங்கிள் கொடுத்துட்டு find the value for x ன்னு சொல்லி கேக்குறாங்களா? சோ என்ன பண்ணலாம்? Find the value for x. சோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த லைன் அப்படியே நான் டிரா பண்றேன். ஓகேவா, எக்ஸ்டெண்ட் பண்ணா இப்படி வருமா? சோ அப்போ இது எக்ஸ்ன்றப்போ இது எல்லாமே parallel லைனா இருக்கு. ஓகேவா, சி ஓகே. சோ இப்போ இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸா இருக்குமா? பிகாஸ் இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸா. அடுத்து இது 75 னா இது 105 இருக்குமா? அப்போ இந்த த்ரீ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா எனக்கு 180 வருமா? பிகாஸ் திஸ் இஸ் அ ட்ரையாங்கிள், கரெக்டா? அப்ப எக்ஸ் பிளஸ் 105 பிளஸ் 2x is equal to 180. அப்போ 3x is equal to 75, x is equal to 25 degrees. ஓகேவா? so the value for x is equal to 25 degrees. okay, so அடுத்த question. okay, so find angle BZX. இந்த ஆங்கிள் வேணும் எனக்கு, கரெக்டா? சோ இந்த ஆங்கிள் வேணும்னா என்ன பண்ணலாம்?
ஓகே போடலாம். சி ஐ காட் தி ஐடியா. இப்போ இது 120னா இது 60யா? அப்ப இது 60, இது 40னா இது 80யா? இது 80னா இது 100ஆ? இது 100, இது 25னா இது என்னவா இருக்கும்? 100, so 25 80னா so 30 55ஆ இருக்குமா? so இது 55னா இது என்னவா இருக்கும்? இது 125ஆ இருக்குமா? கரெக்டா இல்லையா? so angle answer 125ஆ? yeah, so the angle answer is 125. see first இங்க வந்தேன், ஓகேவா? ஒரு நிமிஷம். see இது வந்து 120னா இந்த ஆங்கிள் வந்து 60ஆ இருக்கும், பிகாஸ் ஆங்கிள் இன் லீனியர் பேர். so இது 120ன்றப்ப இது 60, ஓகேவா? so இந்த ஆங்கிள் அதாவது இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, ட்ரையாங்கிள் பி ஒய் கியூ. இதுல ஆங்கிள் பி வந்து 60, ஆங்கிள் ஒய் வந்து 40னா ஆங்கிள் கியூ வந்து 80ஆ இருக்கும். இப்ப அதே ஆங்கிள் கியூவோட இன்டீரியர் சைடு வந்து 80னா எக்ஸ்டீரியர் சைடு வந்து 100ஆ இருக்குமா? அடுத்து இந்த ஆங்கிள் 25னு கொடுத்துட்டான். அப்ப இது 25, இது 100ன்றப்ப இசட்டோட இன்டீரியர் சைடு வந்து 155ஆ இருக்கும். அப்ப இசட்டோட எக்ஸ்டீரியர் சைடு வந்து 125ஆ? சோ அவன் அந்த இசட்டோட எக்ஸ்டீரியர் சைடு தான் கேட்கறான். தட் இஸ் ஆங்கிள் பி இசட் எக்ஸ், ஓகேவா? சோ அதோட வேல்யூ என்ன? 125. ஓகே. சோ அடுத்த கொஸ்டின். ஓகே, சோ இங்க என்ன கொடுத்திருக்கானா PQ is parallel to ST, that is these two lines are parallel, ஓகேவா? அப்புறம் ஆங்கிள் RQZ, ஆங்கிள் RQZனா அந்த ஆங்கிளா? ஓகே, angle RQZ, this angle is equal to twice angle QRS. ஓகே, so இது வந்து xனா இது வந்து 2x. ஓகே, அவன் என்ன கேக்குறான்? ஃபைண்ட் ஆங்கிள் RQZ. RQZ 2x என்னன்னு கேட்டிருக்கானா? ஓகே, சி இது இது ரெண்டும் parallel லைனா, அப்ப இது 80னா இதுவும் 80ஆ தானே இருக்கும், கரெக்டா? அடுத்து இது 120னா இது வந்து 60ஆ இருக்குமா? அப்ப x என்னவா இருக்கும்? 13 14 so 6 12 13 14 so okay, அப்ப 40 ஆன்சர் 80யா? இல்லையே. angle RQZ is equal to 2 times of angle QRS. angle QRS RQZ இருக்கு, RQZ is equal to 2 times of இது x னா angle, so QRS வந்து x, அப்ப அது வந்து 2x. ஓகே, so இது 18ன்றப்ப இது 80ஆ இருக்கும், கீழே லைன் கீழே 80. இல்ல 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 இல்ல, இது 100ல வந்திருக்கும். 100ஆ? இதுவும் இது 80. இந்த ஆங்கிள் 120, அப்போ இது 60 தான். ஸோ இது வந்து 2x, இது 80, இது 100, இது 80. ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் கிடையாது இல்லை இது ரெண்டும்.
see இது 80னா இது 100-ஆ, இது 100னா இது 100-ஆ, அப்ப இது 100 160னா x is equal to 20-ஆ, because sum of the angles of a triangle is equal to 20-ஆ, அப்ப x வந்து 20-ஆ இருக்கும். அப்ப 2x is equal to 40. So 2x தான் angle RQZ, that is equal to 40 degrees. ஓகேவா? see angle, இந்த angle வந்து 80. ஓகே, so மாத்தி எழுதிட்டேன். ஓகே, so இந்த angle வந்து 80. so இது 80னா இந்த angle வந்து 100-ஆ இருக்கும், because these two are interior angles. ஓகேவா? அடுத்து இது 100னா இது வந்து 100-ஆ இருக்கும், because they are vertically opposite angles. ஓகேவா? ஆல்டர்னேட் ஆங்கிள் வந்து இதுவும் தான் ஆல்டர்னேட் ஆங்கிள். ஓகேவா? நான் கீழே அவசரத்துல கீழே போட்டேன். ஓகே, so angle RQZ is equal to 40 degrees. ஓகே, so ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் guys, இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு, அதை மட்டும். இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு சின்ன டவுட், அதனால தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஸோ அடுத்த கொஸ்டின். இந்த ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரே பிரச்சனை என்னன்னா, அந்த டயக்ராம் வரைய முடியாது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் angle ABC plus angle EAD plus angle ADE. ஓகேவா? ஸோ எல்லா ஆங்கிளும் கண்டுபிடிக்கணுமா? ஓகே, ஸோ ட்ரை பண்ணுவோம். ஸோ இது 18 தான், அப்ப இது வந்து 100-ஆ இருக்குமா? ஸோ இது 100, இது 35னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஸோ 35ன்றப்போ 45-ஆ இருக்குமா? கரெக்டா? ஸோ 40 ஒரு 5 6 7 8. அப்போ ஆங்கிள் சி என்னவா இருக்கும்? சி ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180. ஆங்கிள் ஏ வந்து 35, ஆங்கிள் பி டோட்டலா வந்து 70. கரெக்டா? பிளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180னா இது வந்து 105 பிளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180. அப்ப ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 75. கரெக்டா? அப்ப இது வந்து 75-ஆ இருக்கும். ஓகே, சோ இதுக்கு அடுத்து வேற என்னதாவது வேணுமா? ஏடிஇ, ஏடிஇ அந்த ஆங்கிள் வேணுமா? சோ அந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்?
ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் எனக்கு தெரியும். EAD இருக்கா? ஸோ DAE. ஓகே, ஆக்சுவலா இங்க பாருங்களேன், ஆங்கிள் ADE இருக்கு. ADE ஆங்கிள் EAD. ஆக்சுவலா இந்த ரெண்டு ஆங்கிள் நம்மளால இண்டிவிஜுவலா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? சோ இத வந்து ஏனும் இத வந்து டின்னு எடுத்துப்போம். ஆங்கிள் ஏபிசி என்ன? ஆங்கிள் ஏபிசி வந்து தெரியும். தட் இஸ் இது வந்து 70 மொத்தமா. இப்போ in triangle AED, so angle A plus angle D plus 80 is equal to 180. அப்போ angle A plus angle D வந்து என்னவா இருக்கும்? 100 இருக்குமா? அப்போ இதுல இது ரெண்டோட வேல்யூ வந்து 100, இதோட வேல்யூ வந்து 70. அப்ப டோட்டல் ஆன்சர் என்ன? ஸோ ஆங்கிள் ஏபிசி பிளஸ் ஆங்கிள் EAD plus angle ADE is equal to 70 plus 100, that is 170. ஓகேவா? ஆக்சுவலா இந்த ஆங்கிள் A and ஆங்கிள் D நம்மளால இண்டிவிஜுவலா ஃபைண்ட் பண்ண முடியாது, பட் கலெக்டிவா their sum will be equal to 100. அப்போ இந்த ஆன்சர் வந்து 170. ஓகே, so 12. Yeah, so the answer is 170 degrees. Okay. ஆக்சுவலா இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இதுல வந்து அந்த ஆங்கிள் வந்து எதுக்கு மார்க் பண்ணிருக்கான்றது வந்து தெரியல. அதுதான் இப்ப பிரச்சனை. அதனால தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த கொஸ்டினை. சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்கானா ஏசி அண்ட் சிடி ஆர் ஈக்குவல். ஏசி அண்ட் சிடி ஆர் ஈக்குவல். சி, ஈக்குவல் சைட்ஸ் வில் சப்டெண்ட் ஈக்குவல் ஆங்கிளா. அப்ப இந்த ஆங்கிள் 20னா இந்த ஆங்கிளும் 20 இருக்கும். ஓகேவா? நம்மள்ட்ட என்ன கேக்குறான்? ஆங்கிள் பிசிடி. சோ டி வந்து இங்க இருக்கு. ஓகேவா? அவன் இந்த ஆங்கிள் கேக்குறான். சோ என்ன பண்ணலாம்? சோ இது, சோ இந்த ஆங்கிள் வேணும்னா சி ஆங்கிள் அரௌண்ட் பாயிண்ட் வில் பி ஈக்குவல் டு 360. அப்ப எனக்கு இது வேணும், இதுவும் வேணும். சோ இது 20, இது 20னா 40. அப்ப இந்த ஆங்கிள் வந்து 140 இருக்கும். அடுத்து இங்க வந்து 40 பிளஸ் 25 வந்து 65. 65ன்றப்ப 100க்கு வந்து எவ்வளவு இருக்கும்? 100க்கு ஒரு 35 இருக்கும். அப்ப 135 இந்த ஆங்கிள். கரெக்டா? ஸோ 135ன்றப்ப 30, 40, 50, 60, 160, 170, 1 இல்லையே 135 வராதே. ஸோ 60, 40, 50, 60, 65. அப்போ 180ல 65 போகுது. இது வந்து 7, இது ஸோ 115. ஓகே, ஸோ இது 135ல இது வந்து 115. ஓகே, அப்போ சி அந்த ஹோல் சி இந்த ஆங்கிள் வந்து 360. தட் இஸ் 140 plus 35 plus angle BCT plus 135 is equal to 360. So இது ரெண்டும் ஆட் பண்ணா 170. அப்போ 140 plus 170 plus angle BCT is equal to 360. So அப்போ இது வந்து 0, 7, 8, 9, 10, 11, 1, 310 plus angle BCT is equal to 360. So angle BCT will be equal to 50 degrees. Okay. இல்லையே, வேற நம்ம போட்டிருக்கோம். ஆங்கிள் பிசிடி தான் கேக்குறான். ஓகே, ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி இஸ் ஈக்குவல் டு சிடி. ஏசி இஸ் ஈக்குவல் டு சிடி. இப்போ இது 20ன்றப்ப இதுவும் 20 தான் இருக்கும். ஸோ 20 பிளஸ் 20 40. 180 மைனஸ் 40 வந்து 140, 150, 160, 170, 120. அப்போ இது 140 கரெக்ட் தான். இது 25, இது 40.
ஸோ டோட்டலா 65. அப்ப 65னா இது வந்து 115 தானே. 113 சொல்லி சம் போட்டு வச்சிருக்கேன். இங்க 150 இதை மாத்துவேன் இங்க. இந்த இடத்துல 115. ஓகே, மாத்தி போட்டுனா ஸோ இது வந்து 115. அப்போ 115 plus 140 plus 35 plus angle BCT is equal to 360. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வரும்? 115. ஸோ 115 20. அப்போ 150. ஸோ 150ன்றப்ப 290. ஸோ 290 plus angle BCT is equal to 360. ஸோ angle BCT is equal to 70 degrees. ஓகே, ஸோ angle BCT is equal to 70 degrees. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்ல இருக்க பாசிபிளான கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்த வீடியோல வந்து we will see about triangle. ஓகே, ட்ரையாங்கிள் இருக்க இந்த இன்சென்டர், சர்க்கம்சென்டர், ஆர்த்தோ சென்டர், அப்புறம் இந்த ஆல்டிடியூடு, பர்பெண்டிகுலர் பைசெக்டர், மீடியன், அப்புறம் ஆங்கிள் பைசெக்டர் தியரம், அப்போலோனியஸ் தியரம். அதுக்கப்புறம் ஸோ அடுத்த வீடியோ வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ ட்ரையாங்கிளே 2 பார்ட்டா போடலாமா இல்ல? Okay, so I will decide it. So the next video will be in triangles. Okay, so we will meet in the next video. Thank you.